பழைய காலத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போகிற கூஜா, ரயில் கூஜா சொல்லுவோம். ட்ரெயினில் போகிறவங்க எடுத்துகிட்டு போவாங்க. வசதி உள்ளவங்க அப்போ வச்சிருந்து பயன்படுத்தின இந்த பழைய இந்த தண்ணி கூஜா பொருள் நிறையா கிடைக்கும். இப்போ நிறையா பேர் வீட்டில் இருக்கும், யார் வீட்லையும் இல்லாமல் இருக்காது. பட் இதெல்லாம் மருவி போச்சு. சில பேர் இதை வாங்கி வச்சுருந்தாங்க, சில பேர் அழகுக்கு பயன்படுத்திக்கிறாங்க இப்போ. அதனால் இப்போ வந்து சில பேர் வாங்குறதில்ல, ப்ரொடக்ஷன் கிடையாது, இதெல்லாம் இப்போ தயாரிக்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம வாட்டர் பாட்டிலாம் யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்து வாட்டர் பாட்டில் சொல்லலாம் இது, அவ்வளோதான் இது. இப்போ இது பார்த்திங்கன்னா பிள்ளையார், இது வந்து ரோஸ்வுட் மரத்தில் செஞ்சுருக்காங்க. பழமையான பிள்ளையார், இது ரொம்ப பழசு. இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே உள்ள பிள்ளையார். சரியாக முறையில் யாரோ வச்சிடல, பராமரிக்கல. இது வந்து வியாபாரிங்க கீழே வந்து இப்போ நம்மகிட்ட வந்திருக்கு. ஸோ இதை நான் வாங்கி வச்சுருக்கேன். யாராவது வாங்கினாலும் விற்பாங்க, விற்கிறதுக்கு. ஸோ இந்த திருவிழாக்கா அப்படி வரும். அது அந்த காலத்தில் பணக்காரங்க வீட்டில் போடுற வெத்தலை பெட்டி இது. ஸோ இது உள்ளே தான் நம்ம வந்து வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பெலாம் இது உள்ளே வச்சுருப்பாங்க. இது தனித்தனியாக கம்பார்ட்மெண்ட் தனித்தனியாக பிரித்து சின்ன சின்னதாக இருக்கும். அதில் மிஸ்ஸிங் இதில். இப்படி இதுதான் வெத்தலை பெட்டி. இது வந்து அந்த காலத்துடைய வெத்தலை பெட்டி இது. அது கொஞ்சம் வசதிக்காரங்க வீட்டில் வச்சுருக்காங்க வெத்தலை பெட்டி இது, வேறு ஒன்றும்.